அது மட்டும் இல்ல, நன்றா தெரியும், மாண்புமிகு புரட்சி தலைவி அம்மா அவர்கள் மறைந்த பிறகு இவ்வளவு பிரச்சனை சந்திச்சோம். கட்சியில பிரச்சனை வேண்டுமென்றே திட்டமிட்டு திராவிட முன்னேற்ற கழகத்துடைய பி டீமாக இருந்து எங்க கட்சிக்குள்ளேயே எங்களுக்கு குழி தோண்டி பறித்துக் கொண்டிருந்த சில விசமிகள் அடையாளம் காட்டப்பட்டு விட்டார்கள். இன்றைய தினம் யார் என்று உங்களுக்கு நன்றாக தெரியும். இன்றைக்கு மக்கள் ஆதரவோடு, கழக நிர்வாகிகள் தொண்டர் ஆதரவோடு அதையும் முறியடித்து 4 ஆண்டு 2 மாத காலம் சிறப்பான ஆட்சி கொடுத்தோம். முதற்கட்டம் கடுமையான வறட்சி, 2017 கடுமையான வறட்சி, குடிப்பதற்கு கூட தண்ணீர் கிடையாது நகர மக்களுக்கு. அந்த காலகட்டத்தில் கூட தடையில்லாம மக்களுக்கு பாதுகாக்கப்பட்ட தண்ணீரை கொடுத்த அரசாங்கம் அண்ணா திமுக அரசாங்கம். அடுத்தது டெல்டா மாவட்டத்தில் ஒரு 5-6 மாவட்டங்கள் கடுமையான புயலால், கஜா புயலால் அந்த மாவட்டம் முழுவதும் மிகப்பெரிய சேதத்துக்கு ஆளாக்கப்பட்டது. அங்க இருக்கின்ற பயிர்கள் கனமழையால் சேதமடைந்தது. மக்களுடைய உடைமைகள் அந்த புயலால் சேதமடைந்தது. அதை சரி செய்தோம். அதற்கு பிறகு கொரோனா. உங்களுக்கு எப்படிப்பட்ட காலம் தெரியும். இந்த வீதியில யாருமே நடமாடல. ஓராண்டு 11 மாத காலம் மக்கள் வீட்டிலேயே இருந்தார்கள். அப்படி கொரோனா காலம், அந்த காலத்தில் கூட சிறப்பான ஆட்சி கொடுத்த ஒரே அரசாங்கம் அண்ணா திமுக அரசாங்கம். அரசாங்கத்துக்கு 1 ரூபாய் வருமானம் கிடையாது. தொழிற்சாலை திறக்கல, கடை திறக்கல, அதில் இருக்கின்ற வரி வருவாய் கிடையாது, ஜிஎஸ்டி வருவாய் கிடையாது, பெட்ரோல் பேங்க் திறக்கல, அதில் இருக்கின்ற வரி வருவாய் கிடையாது, டாஸ்மாக் மூடப்பட்டு விட்டது, அதில் இருக்கின்ற வருவாய் கிடையாது, ரோட் டாக்ஸ் கிடையாது, பத்திரப்பதிவு கிடையாது, எக்ஸைஸ் டியூட்டி வருவாய் கிடையாது. இவ்வளவு வருவாய் இல்லாம இருந்து கூட சிறப்பான ஆட்சி கொடுத்த ஒரே அரசாங்கம் அண்ணா திமுக அரசாங்கம். இன்றைய தினம் சிந்தித்து பார்க்க வேண்டும். அப்ப விலைவாசி உயரல, மக்கள் பாதிக்கப்படாம பார்த்துக்கிட்டோம். இன்னைக்கு ஏழை மக்கள் வேலை கிடையாது, தொழிற்சாலை இல்லாத காலத்தில் வேலை வாய்ப்பு இல்ல, அந்த தொழிலாளர் பாதிக்கக்கூடாது என்பதற்காக, இன்றைக்கு ஒட்டுமொத்த மக்களும் பாதிக்கக்கூடாது என்பதற்காக ரேஷன் கடையில் 11 மாசம் அரிசி விலை இல்லாம கொடுத்தோம், பருப்பு விலை இல்லாம கொடுத்தோம், எண்ணெய் விலை இல்லாம கொடுத்தோம், குடும்பத்துக்கு 1000 ரூபாய் கொடுத்தோம். வருமானமே கிடையாது. கொரோனா காலத்தில் 40,000 கோடி அரசுக்கு செலவு. இவ்வளவும் திறமையா இருந்து செயல்பட்டு ஒரு நல்ல அரசாங்கம் என்ற பெயரை மக்களிடத்தில் பெற்ற ஒரு கட்சி அரசாங்கம் அண்ணா திமுக அரசாங்கம். உடைய அரசாங்கம் அப்படியா இருக்குது. புயல் வந்ததா, வெள்ளம் வந்ததா, கொரோனா வந்ததா, ஒண்ணுமே வரல. ஆனா கடன் மட்டும் அதிகரிச்சிட்டு இருக்குது. 5 லட்சம் கோடி கடன் வாங்கிட்டாங்க. 5 லட்சம் கோடி, 1 கோடி 2 கோடி 5 லட்சம் கோடி இன்றைக்கு தமிழகத்தில் கடன் வாங்கி இருக்கிறாங்க. எப்பொழுது பார்த்தாலும் முதலமைச்சர் ஸ்டாலின் பேசுறார், சூப்பர் முதலமைச்சரா, இந்தியாவிலேயே சூப்பர் முதலமைச்சரா, முதன்மையான முதலமைச்சரா. எதில்? கடன் வாங்குவதிலே முதன்மையான முதலமைச்சர். உண்மைதானே? இந்தியாவிலேயே கடன் வாங்குவதிலே முதல் மாநிலம் தமிழ்நாடு. ஒரு பக்கம் கடன் வாங்குறீங்க, பெரிய திட்டம் ஏதாவது சென்னை மாநகர மக்களுக்கு வந்ததா, அல்லது நாட்டு மக்களுக்கு ஏதாவது வந்திருக்குதா? அதுவும் இல்ல. இரண்டாவது, 2020-21 அண்ணா திமுக ஆட்சி. அப்போது இருந்த வருவாய் விட 2024-25 திராவிட முன்னேற்ற கழக ஆட்சியில வருவாய் 1,36,000 கோடி கூடுதலா வந்திருக்குது. கூடுதலாய் வருவாய் வந்தும் கடன் வாங்க வேண்டிய அவசியம் என்ன? திட்டமும் எதுவும் இல்ல. அப்படி வருமானமும் அதிகம், கடன் அதிகமாக வாங்கிட்டு இருக்காங்க. ஆக அத்தனையும் ஊழல், கலெக்ஷன், கமிஷன், கரப்ஷன். அதுதான் இந்த ஆட்சியுடைய சாதனை. சிந்திச்சு பாருங்க. அண்ணா திமுக ஆட்சிக்கும் திமுக ஆட்சிக்குள்ள வேறுபாடு. அண்ணா திமுக ஆட்சிக்கின்ற பொழுது மத்திய அரசோடு இணைந்து இணக்கமான உறவு வைத்த காரணத்தினால இன்றைக்கு இந்தியாவிலேயே ஒரு திட்டத்திற்கு 63,000 கோடி பெற்ற ஒரே அரசாங்கம் அண்ணா திமுக அரசாங்கம். மெட்ரோ ரயில் திட்டம் கட்டம் 2 118 கிலோமீட்டர் ரயில்வே பாதைகள் அமைக்க
63,000 கோடி மத்திய அரசிடமிருந்து நாம் பெற்றோம். மத்திய அரசிடமிருந்து நாங்க பெற்றோம். இணக்கமா உறவு இருந்தது. மத்திய அரசு அள்ளி கொடுத்தது. இன்றைக்கு சென்னை மாநகர மக்களுடைய போக்குவரத்து நெரிசல் முற்றிலும் குறைக்க வேண்டும் என்ற அடிப்படையில் மத்திய அரசுடைய அணுகினோம். பிரதமரை சந்தித்தோம், கோரிக்கை வைத்தோம். பிரதமர் அவர்கள் 63,000 கோடி மெட்ரோ ரயில் திட்டத்திற்கு நிதி ஒதுக்கப்படும் செய்து அறிவிப்பை கொடுத்து மாண்புமிகு உள்துறை அமைச்சர் மரியாதைக்கு அமித்ஷா அவர்கள் நேரடியாக சென்னைக்கு வந்து அடிக்கல் நாட்டப்பட்டது. இது அதிமுக வரலாறு, அதிமுக சாதனை. இப்படி ஏதாவது ஒரு சாதனை திமுக ஆட்சியில் பார்க்க முடிந்தா? எத்தனை பாலங்கள் கட்டி கொடுத்திருக்கிறோம், அற்புதமான சாலைகளை வடிவமைத்து கொடுத்திருக்கிறோம். தாம்பரத்திலிருந்து செங்கல்பட்டு வரை உயர்மட்ட பாலம் மத்திய அரசு அனுமதி வாங்கணும், கிடப்புல போட்டாங்க. இதுவரை நடக்கல. மீண்டும் அதிமுக ஆட்சி வந்தா அந்த திட்டத்தை தொடர்ந்து நிறைவேற்றி போக்குவரத்து நெரிசல் இல்லாம பார்த்துக்குவோம். அது மட்டுமல்ல, இன்றைக்கு சென்னை மாநகரை சுத்தி ரிங் ரோடு, பெரிஃபரல் ரோடு அதிமுக ஆட்சியில் கொண்டாந்தோம். சுமார் 14,000 கோடி அந்த திட்டத்துக்கு ஒதுக்கப்பட்டு அந்த திட்டத்தை துவக்கியது நாங்க. இப்ப இன்னும் அந்த பணி நிறைவு பெறல. எல்லாமே அதிமுக ஆட்சியில் கொண்டு வரப்பட்ட திட்டங்கள். ஆனா திமுக ஆட்சியில் எந்த ஒரு புதிய திட்டத்தையும் இதுவரை கொண்டு வரப்படவில்லை என்பதை எண்ணி பார்க்க வேண்டும். அண்மையில் உங்களுக்கு நல்லா தெரியும், பத்திரிகை ஊடகத்திலும் பார்த்திருப்பீங்க, அமலாக்கத்துறை, நகர்ப்புற வளர்ச்சித்துறை, குடிநீர் வழங்கல் துறையில் மிகப்பெரிய ஊழல். அந்த ஊழலை இன்றைக்கு அமலாக்கத்துறை கண்டுபிடித்து ஆதாரத்தோடு தமிழ்நாட்டில் இருக்கின்ற சட்ட ஒழுங்கு டிஜிபிக்கு அறிக்கையை அனுப்பிச்சு 3 முறை அறிக்கை அனுப்புனாங்க. இதுவரைக்கும் எஃப்ஐஆர் பதிவு பண்ணல. நீதிமன்றம் வரைக்கும் போனாங்க. நீதிமன்றம் உத்தரவு பிறப்பிக்கப்பட்டு விட்டது. இன்றைக்கு அமலாக்கத்துறை கொடுத்ததை பரிசீலனை செய்து ஆதாரம் இருக்கின்றது. அந்த ஆதாரத்தின் அடிப்படையில் வழக்கு பதிவு செய்ய வேண்டும் என்ற தீர்ப்பை கொடுத்து கூட இன்னும் வாய்தா வாங்கி கொண்டிருக்கின்றார்கள் இன்றைக்கு நீதிமன்றத்திலே. ஆக இப்படி ஊழல் செய்வதிலே மிகப்பெரிய மன்னர்கள். சுமார் 1000 கோடி ஊழல். இன்றைக்கு நகர்ப்புற வளர்ச்சித்துறையில் கமிஷன் வாங்குறதுல, குடிநீர் வழங்கல் துறையில் பணி நியமன, ஒரு பணி நியமனத்துக்கு 25 லட்சம் 30 லட்சம் அமலாக்கத்துறை கண்டுபிடித்து இன்றைக்கு தமிழ்நாட்டில் இருக்கின்ற டிஜிபிக்கு அறிக்கை அனுப்பப்பட்டிருக்கிறது. இதெல்லாம் அதிமுக ஆட்சிக்கு வந்த பிறகு தோண்டி எடுக்கப்பட்டு உண்மை நிலையை கண்டறிந்து சட்டத்தை முன்னிலை நிறுத்தப்பட்டு சட்டத்தை நீதியாக நடவடிக்கை எடுக்கப்படும். எங்க பார்த்தாலும் போதை பொருள் இல்லாத இடமே இல்லை. சந்து பொந்து கிராமம் வரைக்கும் தாராளமா போதைப் பொருள் பல வடிவத்தில் விற்குது. இன்றைக்கு அதை கட்டுப்படுத்த திராணி இல்லாத அரசாங்கம். ஏன்னா திமுக தான் விற்கிறான். அப்படி எங்க போய் கட்டுப்படுத்த முடியும்? எங்க பார்த்தாலும் போதைப் பொருள் விற்பனை, போதை ஆசாமியால் மக்கள் நடமாட முடியாத நிலை உருவாகி இருக்கிறது. அதுவும் சிறுமிகள் வெளியே போக முடியல, பெண்கள் வெளியே போக முடியல, பாட்டியம்மா கூட விட்டு வைக்க மாட்டேங்கிறான். அவ்வளவு மோசமான கேடுகட்ட ஆட்சி திமுக ஆட்சி.